ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக்னா சார்ஜ் ஃப்ரேமிங், குற்றச்சாட்டு வணிதல். குற்றச்சாட்டு வணிதல்னா என்ன, அது என்ன ஃபார்ம் நம்பர் சொல்லுது, அது என்ன செக்ஷன் சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குற்றச்சாட்டு வணிதல் எந்த வழக்கிற்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கிற்கு மட்டும்தான் குற்றச்சாட்டு வணிதல் நம்ம பொருந்தும். உரிமையல் வழக்குக்கு என்னன்னா எழுவினாக்கள் வணிதல், ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். அது சிவில் கேஸுக்கு. கிரிமினலுக்கு குற்றச்சாட்டு வணிதல். இது நீதிமன்றம் தான் இந்த குற்றச்சாட்டு வணிதல், ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வணைவாங்க. ஓகேங்களா? இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ செஷன்ஸ் ஜட்ஜஸ் தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃப்ரேம் வணையப்படுது. அது எதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது காவல் நிலையத்தில். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ஃபைனல் ரிப்போர்ட், சார்ஜ் ஷீட்டு, இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் குற்றச்சாட்டு வணையும். ஓகேங்களா? அந்த இறுதி அறிக்கையில் கூறியிருக்க அந்த குற்றச்சாட்டில் உள்ள பிரிவுகளின் அப்படியே நீதிமன்றம் எடுத்துக்கணும், அதன்படியே தான் குற்றச்சாட்டு வணையணும்னா கிடையாது. அந்த வழக்கிற்கு பொருந்துவதாக இருந்ததுன்னா அதே பிரிவின் கீழே குற்றச்சாட்டு வணையலாம். இல்லை பொருந்துவதாக இல்லைன்னா அந்த பிரிவு அந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட் என்ன பண்ணலாம்னா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ட்ரு பண்ணலாம் அந்த செக்ஷனை, இல்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? இது நீதிமன்றத்தினோட ஒரு வேலை, குற்றச்சாட்டு வணிதல். இப்போது அந்த குற்றச்சாட்டு வணிதல்னு இருக்குது. அது நம்ம குற்றவியல் விசாரணை முறை சட்டம், அதாவது சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயோ இல்லை பிஎன்எஸ்எஸ் ரீசெண்டாக வந்திருக்க பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 இதில் டெஃபினிஷன் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் 2 கிளாஸ் பி, நியூ ஆக்ட் பிஎன்எஸ்எஸில் 2 கிளாஸ் 1 கிளாஸ் எஃப். இதில் சார்ஜ் பற்றி சொல்லுது. டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்க்ளூட்ஸ் எனி ஹெட் ஆஃப் சார்ஜ் வென் தி சார்ஜ் கண்டெய்ன்ஸ் மோர் ஹெட்ஸ் தென் ஒன். அதாவது தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தலைப்புகள் அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஒவ்வொரு தலைப்புமே ஒரு குற்றச்சாட்டு தான் அப்படின்னு இதுக்கான டெஃபினிஷன், அதாவது ஒரு விளக்கம், வரையறை கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா, அந்த ஃபார்ம் படி தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சிஆர்பிசியில் ஃபார்ம் நம்பர் 32, பிஎன்எஸ்எஸில் ஃபார்ம் நம்பர் 33. அதில் தான் ஒரு சார்ஜ் எப்படி இருக்கணும், சார்ஜ் வித் 1 ஹெட்டு, சார்ஜஸ் வித் 2 or more ஹெட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி இருக்கணுங்கிறத அந்த ஃபார்ம் நம்பரில் இருக்கும். அதன்படி தான் நீதிமன்றம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஃப்ரேமுன்னு இருக்குது. அது அந்த சார்ஜ் ஃப்ரேமுக்குள்ளே என்னென்ன செக்ஷன் இருக்கணும், என்னென்ன பிரிவு இருக்கணும், அதுக்கான விளக்கத்தை எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி சாப்டர் 17ல் சார்ஜின்னு ஒரு ஹெட்டிங்கில், அதுக்கு கீழே செக்ஷன் 211 to 224 வரை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஎன்எஸ்எஸில் சாப்டர் 18 செக்ஷன் 234 to 247 சார்ஜ்னா என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ஸில் செப்பரேட் சார்ஜ், டிஸ்டிங் அஃபென்ஸு, அதே போல் கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இதெல்லாம் பற்றி, அதாவது குற்றச்சாட்டோட உள்ளடக்கம், குற்றச்சாட்டில் என்னென்ன இருக்கணுங்கிறத பற்றி இந்த சாப்டர் இந்த செக்ஷன்ஸுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. சார்ஜ் ஃப்ரேமுன்னு சொல்லிட்டோம். என்ன மாதிரி அஃபென்ஸுக்கு எந்த செக்ஷனில் சார்ஜ் ஃப்ரேமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செஷன்ஸ் அஃபென்ஸ் இருக்குன்னா அது எந்த பிரிவின் கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோன்னா செக்ஷன் 251 பிஎன்எஸ்எஸில், சிஆர்பிசியில் 228 கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா? 1/7/2024 அப்புறம் தான் நம்ம இந்த பிஎன்எஸ்எஸ், அதாவது அதுக்கப்புறம் அந்த தேதிக்கு அப்புறம் என்னென்ன அஃபென்ஸு நடந்திருக்கோ கிரிமினல் அஃபென்ஸு, அந்த அஃபென்ஸுக்கு இந்த செக்ஷன் கீழே தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கு முன்னே இருக்க அஃபென்ஸ் நடந்திருக்கிறதெல்லாம் இந்த 1/7/2024 நடைமுறைக்கு குற்றவியல் சட்டம் வராதுக்கு முன்னே என்னென்ன குற்றம் நடந்திருக்கோ அந்த குற்றத்திற்கு செக்ஷன் 228 கீழே செஷன்ஸ் அஃபென்ஸாக இருந்தால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வாரண்ட் கேஸாக இருந்தால் என்ன செக்ஷன் கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ய போலீஸ் ரிப்போர்ட்டின் கீழே, அதாவது இந்த குற்றச்சாட்டு இறுதி அறிக்கை ஒரு நபர் மேலே குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு சார்ஜ் ஷீட் வருது. அதன் அடிப்படையில் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு எந்த செக்ஷன் வாரண்ட் கேஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா
263 பிஎன்எஸ்எஸ்ல, அதே சிஆர்பிசியில் 240 செக்ஷன் கீழே தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட்னா செக்ஷன் 269 பிஎன்எஸ்எஸ், ஓல்டு செக்ஷன் சிஆர்பிசி வந்து 246 கீழே வாரண்டி கேஸாக இருந்தால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். சம்மன்ஸ் கேஸில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா நீட் நாட். அதாவது சம்மன்ஸ் கேஸில் வந்து நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னா செக்ஷன் 274 பிஎன்எஸ்எஸ், ஓல்டு செக்ஷன் சிஆர்பிசி 251, அதுக்கு கீழே வந்து சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன்ஸை தான் கேட்போம். ஓகேங்களா? அதாவது அந்த குற்றச்சாட்டப்பட்ட நபருக்கு வந்து அவர் என்ன குற்றம் செய்திருக்கார் அப்படிங்கிறத அழைப்பாணை வழக்கில் சொன்னால் மட்டுமே போதும். ஓகேங்களா? அதாவது அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய செஷன்ஸ் அஃபென்ஸு, வாரண்டி கேஸு, நீதித்துறை நடுவர் விசாரிக்கக்கூடிய பிடிகட்டளை வழக்கு, இதெல்லாம் இருந்தால் நம்ம குற்றச்சாட்டு இந்த பிரிவின் கீழே வணையப்படுவோம். இதே அழைப்பாணை வழக்காக இருந்ததுன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து என்ன குற்றம் செய்திருக்காருன்னு சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷனை சொன்னால் மட்டுமே போதும். அந்த இடத்துல வந்து நம்ம குற்றச்சாட்டு வணைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? சார்ஜ் ஃப்ரேம் வந்துட்டு சார்ஜ் வித் ஒன் ஹெட்னு சொல்லுவோம், ஒரு தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டு. அதே போல் சார்ஜஸ் வித் 2 or more ஹெட்ஸு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டுகள். ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் வித் ஒன் ஹெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சார்ஜுக்குள்ளே போகிறோம் குற்றச்சாட்டு பண்ணிடுறதுக்குள்ளே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக் வந்து ஒரு கடை முன்னால் நிறுத்தியிருக்காங்க ஏங்கிற ஒரு நபர், அதை வந்து பிங்கிற ஒரு நபர் வந்து திருடிட்டு போயிடுறாரு. அந்த பைக்கு நின்றுட்டு இருக்கு, அவர் வந்து சாவி அதில் விட்டுறாரு. அந்த பைக்கை அப்படியே பிங்கிற ஒரு நபர் வந்து ஏனுடைய இது வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெஃப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பீன் மேலே ஒரு வந்து குற்றம் சாட்டப்படுது, அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட்டு பதிவு செய்யப்பட்ட நீதிமன்றத்திற்கு வருது. அப்போது தெஃப்ட்டுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும், தெஃப்ட்டுக்கான உள்ளடக்கம் என்னென்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஓல்டு செக்ஷன் ஐபிசி படி 278, நியூ செக்ஷன் வந்து 303 கிளாஸ் 1, இது இன்கிரீடியன்ஸ் பற்றி சொல்லுது. பனிஷ்மெண்ட் வந்து 379 ஓல்டு ஐபிசி, நியூ ஆக்ட் பிஎன்எஸ்ல வந்து 303 கிளாஸ் 2. ஓகேங்களா? ஆக்சுவலாக சார்ஜ் ஃப்ரேம் நம்ம எதில் பண்ணுவோம்னா டெஃபினிஷன் செக்ஷனில் பண்ணுவோம், இல்லை பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸில் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷனில் மட்டும்தான் நம்ம குற்றச்சாட்டு வணையுவோம். ஓகேங்களா? இது வந்து நீதிமன்றத்தால் தான் வணையப்படும். இப்போது பிங்கிற ஒரு நபர் வந்து பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நான் சொல்கிறேன். அப்போ சார்ஜுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன சொன்னேன், 278 ஐபிசி இருக்குது, 303 கிளாஸ் 1 வந்து பிஎன்எஸ். ஓகேங்களா? இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒருவரோட அனுபவத்தில் இருக்கிற, அதாவது அவரோட பொசிஷனில் இருக்க, அவரு அங்கே நிறுத்திட்டு கடைக்குன்னு உள்ளே போயிருக்காரு ஒரு கடை முன்னால், அவரோட அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி பைக்குங்கிறது, அந்த இடத்துல இருந்து நகர்த்திட்டு போகிறாரு. அப்போது அவரோட சம்மதம் இல்லாமல், யார் ஏங்குறோட சம்மதமே இல்லாமல், வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் ஏங்குற ஒரு நபர், அப்போது இன்டென்ஷனலாக அதை திருடணும்னு ஒரு உள்நோக்கத்தோடு எடுக்கிறாரு, டிஸானஸ்ட்லியாக செஞ்சிடுறாரு. யார் பிங்கிற நபர் நேர்மையின்றி எடுத்துடுறாரு. அப்போது அவரோட பைக்கை ஒரு கடை முன்னால் ஏங்குறவர் நிறுத்தியிருக்காரு, பிங்கிறவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அவரோட சம்மதம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து தெஃப்ட்டுங்கிற ஒரு விஷயம், அதாவது திருட்டு குற்றம் வந்து பி செய்திருக்காரு. என்னன்னா ஏங்குறவரோட கன்சென்ட்டு இல்லை, அந்த இடத்துல அவர்கிட்ட எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணல, இன்டென்ஷனலாக டிஸானஸ்ட்லியாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல பிங்கிற நபர் வந்து தெஃப்ட்டு குற்றம் வந்து திருட்டு குற்றம் வந்து செய்திருக்காரு. அப்போது அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் என்ன, ஐபிசியில் 379, அதுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் பிஎன்எஸ்ல வந்து 303 கிளாஸ் 2, இதன் கீழே தான் நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? ஐபிசி 1/7/2024 முன்னே இந்த அஃபென்ஸ் நடந்திருக்குன்னா நம்ம 379 கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். 1/7/2024 அப்புறம் நடந்திருக்கு இந்த தெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 303 கிளாஸ் 2 கீழே வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா? என்னென்னு ஃப்ரேம் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் வித் ஒன் ஹெட், என்னென்னா திருட்டு குற்றம் செஞ்சுருக்காரு பிங்கிற நபர், பைக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஒரு தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டுன்னு ஹெட்டிங் போட்டுருணும். ஒரு தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஐனா நான், அதாவது நீதித்துறை நடுவர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம நேம் வந்து இப்போ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல நீதித்துறை நடுவர் பேரில் எழுதக்கூடாது, XX அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹெர்பை சார்ஜ் வித் யூ
அந்த நேம் ஆஃப் தி அக்யூஸ்டு பிங்கிற நபருக்கு என்ன நேமோ அவங்க நேம் போட்டுட்டு ஆஸ் ஃபாலோஸ். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை அல்லது வந்துட்டு இந்த அஃபென்ஸ் வந்து இப்போ வேற ஒரு அஃபென்ஸ் இருந்ததுன்னா அந்த அஃபென்ஸை அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும்னா செஷன்ஸ் ஜட்ஜி. அதாவது இப்போ வந்து தெஃப்ட் வந்து நம்ம வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ட்ரைபிள் பண்ண ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா. அதனால் நீதித்துறை நடுவர் ஆகிய நான் இன்ட்டு போட்டுக்கோங்க. நீதித்துறை நடுவர்னால் அந்த இடத்துல அப்படியே பெருக்கல் குறி இந்த ஒரு 3 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து ஆகிய நான் எதிரி போட்டுக்கோங்க. பிங்கிறவருக்கு என்ன நேமோ அந்த எதிரி அவரோட நேம் மென்ஷன் பண்ணி ஆகிய உங்கள் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டு பின்வருமாறு. பிங்கிற ஒரு நம்பர் பைக்கு தானே எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து ஹெட்டிங் போட்டோம், கீழே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் செக்ஷன் என்ன செக்ஷனும் 303 கிளாஸ் 2 கீழே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணுமா. தட் யூ பிங்கிற ஒரு நம்பரா தட் யூ ஆன் ஆர் எபோட் தி அது என்ன டேட்டில் நடந்தது, டேட் ஆஃப் அந்த டைம் என்ன டைமில் நடந்தது. அட்டு கமிட்டடு தெஃப்ட்டுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை, அதாவது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் ஏ, டிஸானஸ்லியா அந்த பைக் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அந்த பைக்கு நேமு, அந்த பைக்குக்கான பதிவு நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போட்டுட்டு கமிட்டடு தெஃப்ட் அதாவது திருட்டு குற்றம் வந்து பிங்கிற ஒரு நபர் வந்து செய்திருக்காரு கமிட்டடு தெஃப்ட் அண்ட் தேர்பை கமிட்டட் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 303 கிளாஸ் 2 ஆஃப் தி பாரதிய நியாய சங்கிதா 2023 அண்ட் வித்தின் தி காக்னிசன்ஸ் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் ஆர் காக்னிசன்ஸ் ஆஃப் தி திஸ் கோர்ட் ஆஃப் செஷனாக இருந்தால் கோர்ட் ஆஃப் செஷன் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது அஃபென்ஸ் இந்த இடத்துல இருந்ததுன்னா செஷன்ஸ் கோர்ட்டு ட்ரைபிள் பண்ண வேண்டிய ஒரு அஃபென்ஸாக இருந்தால் இந்த இடத்துல வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட் அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு. இதுதான் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் வந்து நம்ம வந்து சார்ஜ் வித் 1 ஹெட்டு ஓகேங்களா அணைஞ்சிருக்கோம். அப்போது அந்த நம்பர் வந்துட்டு இந்த குற்றம் செஞ்சுட்டாரு, அவர்கிட்ட என்ன சொல்கிறோம், தி சார்ஜ் வேர் ரீட் ஓவர் அண்ட் எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ்ட். இந்த குற்றம் வந்து அவருக்கு படித்து காட்டிட்டோம். இதுதான் வந்து சார்ஜ் ஃப்ரேம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அக்யூஸ்டு ப்ளீ ஆஃப் கில்ட்டி அதெல்லாம் நெக்ஸ்ட் வரும் ஓகேங்களா. இது வந்து சார்ஜ் ஃப்ரேம் இப்படி தான். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை நடுவர் ஆகிய நான் எதிரி ஆகிய உங்கள் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டு பின்வருமாறு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த அந்த தேதி போட்டுக்கணும், எந்த தேதியில் நடந்ததோ அன்று காலையோ இல்லை மாலையோ இல்லை இரவு நேரமோ நடந்திருக்குன்னா அதை போட்டிருக்கணும். நம்ம காலை இல்லை மாலைன்னு போட்டுட்டு எதிரி அவரோட பெயர் அந்த இடத்துல போட்டுட்டு தேதி ஆகிய தினங்களில் ஏங்கிறவரோட அனுமதி இல்லாமல் நேர்மையின்றி திருட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் ஏயின் பைக் அந்த பதிவு செய்யப்பட்ட எண்ணு அந்த 2 வீலர் அது என்ன பைக் கம்பெனி அந்த நேமு அதை எழுதிட்டு நம்ம இந்த பைக் மாடல் அதை எழுதிட்டு நீங்கள் திருட்டு குற்றத்தை செய்து அதன் மூலமாக பாரதிய நீதி சட்டம் 2023 பிரிவு 303 உட்பிரிவு 2 கீழ் தண்டிப்பதற்குரியதும் இந்நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதுமான குற்றத்தை செய்துள்ளீர். இது எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேற்படி குற்றச்சாட்டுகளுக்கு எதிரி பி ஆகிய நீங்கள் இந்நீதிமன்றத்தின் விசாரிக்கப்பட உள்ளீர்கள் என்று இதன் மூலம் உத்தரவிடுகிறேன். மேற்படி குற்றச்சாட்டு எதிரி பி ஆகிய உங்களுக்கு படித்து காட்டி விளக்கி கூறப்பட்டது. இதுதான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் 1 ஹெட் ஒரு தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டு. இங்கிலீஷு தமிழ் சொல்லியிருக்கு. இங்கிலீஷில் நம்ம அந்த என்ன அஃபென்ஸு அந்த இன்கிரிடியன்ஸ் வந்து நம்ம சார்ஜ் ஃப்ரேம்லேயே கொண்டு வந்துடணும். சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த எந்த ஆக்டின் கீழே நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறோம், ஐபிசிஆர் தான் இந்தியன் பீனல் கோடு 1860, பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா இருந்தால் 2023 அது ஃபுல்லாக நம்ம எழுதிடணும். நெக்ஸ்ட் அந்த எழுதுறப்ப அந்த லாஸ்ட் அந்த சார்ஜ் ஃப்ரேமில் நம்ம என்ன எழுதணும்னா, பாரதிய நியாய சங்கீதா 2023 அண்டு வித்தின் தி காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட். இந்த நீதிமன்றத்தால் இந்த குற்றம் வந்து உங்கள் மேலே சாட்டப்பட்டிருக்கு, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதும் இந்த குற்றத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள், உங்கள் மேலே குற்றம் சாட்டப்படுகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங்.
இதுவே 2 ஆர் மோர் ஹெட்ஸ், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதே பைக்கே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம வீட்டின்குள்ளே வந்து கேட்டை லாக் பண்ணி நம்ம வீட்டின் உள்ளே வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் வராண்டாவில். அந்த கேட்டை திறந்து உள்ளே வராரு, உள்ளே வந்து அந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது அந்த இடத்துல அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு, ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காரு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி அப்போது 2 அஃபென்ஸ் அந்த இடத்துல வந்துடுது. இன்னும் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காரு, வீட்டில் அத்துமீறி நுழைந்திருக்காரு, அத்துமீறி நுழைந்து திருட்டு குற்றத்தை செய்திருக்காரு. அப்போ 2 செக்ஷன் வருது. 2 தலைப்பு கொண்ட குற்றச்சாட்டுன்னு போட்டு அவர் உள்ளே வந்ததுக்கு அந்த செக்ஷன் கீழே நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு குற்றம் செய்திருக்காருன்னா அந்த திருட்டு குற்றத்திற்கு கீழே வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.